தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாகையில் ஓரிரு பகுதிகளில் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் பெய்த மழையால் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். அந்த பகுதியில் எப்போதிலிருந்து மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? கௌதமி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த உள்ள நிலையில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு மழை தூர வந்தது. மேலும் இரவு நேரங்களிலும் சில இடங்களில் பரவலாக மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும், குறிப்பாக வலிவலம், தேவூர், காக்கலணி, மணலூர், ஆந்தக்குடி, அணக்குடி உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் காலை முதல் மழை பெய்ய தொடங்கியிருந்தது. காலை நேரத்தில் பெய்த மழையினால் காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது பெய்யக்கூடிய மழை என்பது சம்பா சாகுபடிக்கு உகந்தது என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.